ஓம் நமோ வெங்கடேசாய. திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி தாயார் திருக்கோவிலில் பிரம்மோற்சவம் நடைபெற்றதை ஒட்டி மலர் கண்காட்சி அமைக்கப்பட்டது. வெள்ளிக்கிழமை தோட்டம் என்று தாயாருக்கு சொந்தமான ஒரு தோட்டம் அங்கே அமைந்திருக்கிறது. கோவிலுக்கு 1 நிமிட தூரத்தில் நடந்து போகும் தூரம். அங்கு வாழை மரம், தென்னை மரம் போன்ற மர வகைகளெல்லாம் அழகான ஒரு தோட்டமாக இருக்கும். அந்த தோட்டத்திலிருந்து பறிக்கப்படும் இலைகள் தான் உபயோகத்திற்கு திருக்கோவிலில். இந்த சாமந்தி பூவிலே யானை இலையும் சாமந்தி புஷ்பங்களையும், வெள்ளை சாமந்தி, மஞ்சள் சாமந்தி வைத்து இந்த மலர் கண்காட்சியில் பல லட்சம் ரூபாய் செலவில் 10 நாள் பிரம்மோற்சவத்தில் அனைவரும் பார்த்து ரசிக்கும்படியான இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. இதில் ஒவ்வொரு விலங்கினங்கள், இறை வடிவங்கள் மற்றும் கதைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு 4 வீடியோவாக பிரித்து தரலாம் என்றிருந்தோம். அதுபடியாக மயில் நீங்கள் பார்த்துட்டுருக்கீங்க. அழகான 2 மயில் வடிவமைச்சிருக்காங்க. இந்த தோட்டத்தில் மொத்தம் கிட்டத்தட்ட 100 விஷயங்கள் கொடுத்துருக்கு. தானியத்திலேயே ஒரு பறவைகளெல்லாம் எப்படி செய்கிறது, காய்கறி கனி வகைகளில் செய்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம நேராக போய் பார்க்கலன்ற குறை இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு சின்ன வீடியோவாக இதை பண்ணியிருக்கோம். வாய்ப்பு கிடைக்கும்போது பிரம்மோற்சவத்தில் நேராக இந்த காட்சியை நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் ரம்யமாகவும் இருக்கும். ஆகாசராஜனின் மகளாக பத்மாவதி தாயார் இருக்கும்போது ஸ்ரீனிவாச பெருமாளே குரத்தியாக குறி சொல்கிற அந்த ஒரு திருக்காட்சியையும் வடிவமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கதைகளும் சிலை வடிவத்தில் வடிக்கப்பட்டிருக்கு. புஷ்பங்களாலேயும் இந்த கண்காட்சி அமைக்கப்பட்டிருக்கு. கிருஷ்ணருக்கு பக்கத்தில் ஒரு அழகான டால்ஃபின். அந்த டால்ஃபினை இந்த புஷ்பங்களாலே அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நாம் அதை நேரடியாக பார்க்கும்போது இருக்க அனுபவமே தனி. அரக்கு மாளிகையிலேருந்து வெளியே வரக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் திரௌபதியுடன் ஒரு சின்ன குளம் இருக்கும். அந்த குளத்தில் தாயார் கொல்ஹாப்பூரில் மகாலட்சுமி எப்படியோ அந்த மகாலட்சுமி மூலவராக வச்சு அஷ்டலட்சுமிகளையும் அந்த குளத்திலேயே வடிவமைச்சிருக்காங்க. அழகான அந்த மலர் கண்காட்சி. இது மாதிரி நாம் அஷ்டலட்சுமியும் இப்போ நீங்கள் பார்க்குறது கஜலட்சுமி யானை 2ம் இது தனியாக
தீர்த்தம் விடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அமைச்சிருக்காங்க. இந்த மாதிரி புஷ்ப அலங்காரத்தோடு நம்ம பார்க்குறது நமக்கும் விசேஷம், மனசுக்கும் அமைதி.